Hi my dear friends and cuties, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நியூஸ் பேப்பரும் உள்ளன் த்ரெட்டும் வச்சு எப்படி ஒரு அழகான வால் ஹேங்கிங் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல கிவ் அவே நடந்துட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நான் வந்து ஒரு பேப்பர் பைப் எடுத்துர்க்கேன். அதுல வந்து ரெட் கலர் த்ரெட் வந்து இந்த மாதிரி சுத்திட்டே வரேன். பேப்பர் பைப் எப்படி செய்யறதுன்னு செப்பரேட் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதுக்கு லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி நல்லா நெருக்கமா ரெட் கலர் த்ரெட் வந்து இந்த பேப்பர் பைப் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டே வரணும். இப்போ சுற்றி முடிச்சாச்சு. நான் எக்ஸ்ட்ரா வந்து தெரிகிற பேப்பரை வந்து நான் கட் பண்ணிடுறேன். இப்போது ரெட் கலர் மாதிரியே நான் ப்ளூ கலர் ஒன்று சுற்றி வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி இந்த பேப்பரை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த பேப்பர் பைப்பை. அப்போ தான் நல்லா ஸ்ட்ரிப்பாக இருக்கும். இப்போது ஒரு எட்ஜில் இருந்து நல்லா வந்து அதை ரோல் பண்ணிகிட்டே வரணும். நல்லா டைட்டாக இருக்கும், அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா ஒரு சைடு கொஞ்சமாக ரோல் பண்ணதுக்கப்புறம் அடுத்து எட்ஜில் ஆப்போசிட் சைடு திருப்பி அதே மாதிரி ரோல் பண்ணணும். இப்போ அதுவும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்பில் இருக்கும். இதே போல் நான் வந்து நிறைய இது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போது இதே போல் நம்ம ரெட் கலரில் செஞ்சுருக்கோம்ல, அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த ரெட் கலரை ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே சைஸாக இருக்க மாதிரி ரெண்டு எட்ஜும். இப்போது ஒரு எட்ஜை வந்து நல்லா முன்ன ரோல் பண்ணோம்ல, அதே மாதிரி நல்லா நெருக்கமாக அப்படியே சுற்றிட்டே வரணும். கொஞ்சம் தூரம் வரைக்கும் சுற்றிட்டு அடுத்து அதே போல் ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வால் ஹேங்கிங், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது ரவுண்ட் வந்து ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதில் வந்து திருப்பவும் நம்ம ரெட் கலர் த்ரெட்டே வந்து சுற்றிடலாம். இதுலேயும் நல்லா வந்து நெருக்கமாக சுற்றிட்டே வாங்க. கீழே இருக்க பேப்பர் தெரியாத அளவுக்கு ரெட் கலர் வந்து நல்லா நெருக்கமாக சுற்றிட்டே வரணும். நான் வந்து ரெட் அண்ட் ப்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சிங்கிள் கலராக இருந்தால் நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா நெருக்கமாக சுற்றிட்டே வாங்க. இதே போல் ரவுண்ட் ஃபுல்லாக சுற்றணும். இப்போ சுற்றி முடிச்சாச்சு. நான் இதே போல் நிறைய இது செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது எல்லாமே நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணனா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காது, அதனால் நான் க்ளூ கன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த ஒவ்வொரு சர்க்கிளும் நான் வந்து இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறேன். இதே போல் அடுத்து இதில் வந்து க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு அடுத்த சர்க்கிளை எடுத்து அதில் வச்சிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன் நான் வந்து. அடுத்து இதில் வந்து ரெண்டு சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ரெண்டு இதுலேயும் ஒட்டிடலாம். இப்போது நமக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சர்க்கிள் வச்சு இந்த சர்க்கிளுக்கு மேலே தான் வந்து நம்ம இன்னும் வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கிள் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம எஸ் மாதிரி வளைச்சி வச்சோம்ல, அது வந்து விட்டோம்னா பிரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் அந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து அதை ஸ்ட்ராங்காக ஒட்டிடுறேன். அதே போல் அடுத்த சைடும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். நல்லா ஒட்டுற வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிருங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். க்ளூ கன் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து க்ளூ வச்சுட்டு எடுக்கும்போது இது மாதிரி நூல் நூலாக வருது. இப்போ நம்ம ரெட் கலர் பண்ணியிருந்தோம்ல, அதுவும் அது மாதிரி சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரெண்டையும் ஒட்டிடலாம். அதே போல் இந்த எட்ஜில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் ஒட்டிடலாம். அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதையும் அது மாதிரி ஒட்டிடலாம். இப்போ இதே போல் செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போது அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டில் நம்ம எஸ் ஷேப்பில் வந்து செஞ்சு வச்சுருக்கோம் ப்ளூ கலர், அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ரெட் கலருக்கும் நடுவில் அதை வச்சிடுறேன். அதே போல் அடுத்ததும் அந்த ப்ளூ கலரை வந்து ரெண்டு ரெட் கலர் ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் வந்து
அந்த ப்ளூ கலரை வச்சிடலாம். அதே போல் அடுத்த 2 ரெட் கலருக்கும் நடுவில் இந்த ப்ளூ கலரை வச்சிடலாம். நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ப்ளூ கலரை வந்து இதே மாதிரி ஒட்டிடணும். அடுத்து வந்து ரெட் கலரை இருக்குல்ல, அதை வந்து அந்த ரெட் கலருக்கு 2 ப்ளூ கலருக்கும் நடுவில் வந்து வச்சிடணும். அதே போல் அடுத்தது ரெட் கலரையும் வந்து 2 ப்ளூ கலருக்கும் நடுவில் வச்சிடலாம். அந்த எட்ஜையும் வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ அதே போல் அடுத்து 2 ரெட் கலருக்கும் நடுவில் வந்து ப்ளூ கலர் இதை வச்சிடலாம். அடுத்தது வந்து ரெட் கலரு. அதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வச்சுட்டே வரணும். இப்போது நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வந்து எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருந்ததில்ல, அதை வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக நான் 2 ரெட் கலருக்கும் நடுவில் வச்சிட்றேன். நம்ம ரெடி ஆகிடுச்சு வால் ஹேங்கிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.